ஒரு கிராமத்தில் ஒரு உப்புக் கடைக்காரர் வாழ்ந்தார். அவரிடம் ஒரு கழுதை இருந்தது. அந்த கழுதை சுமையை சுமக்காத சோம்பேறி. ஒவ்வொரு நாளும் வியாபாரி அந்த கழுதைக்கு உப்புப் பைகள் ஏற்றி சந்தைக்கு செல்வார். வழியில் ஒரு ஆறு இருக்கிறது. ஒரு நாள் அந்த ஆற்றைக் கடக்கும்போது கழுதை தவறி விழுந்தது. ஆனால் அதில் ஒரு ஆச்சரியம் நடந்தது. பையில் இருந்த உப்பு நீரில் கரைந்து விட்டது. சுமை இலகுவாகியது. கழுதை சந்தோஷமாய் புன்னகைத்தது. அதற்குப் பின் கழுதை ஒரு யோசனையைச் செய்தது. அடுத்த நாளும் அதே வழி. வியாபாரி உப்புப் பைகளை ஏற்றி கழுதையுடன் நகர்கிறார். ஆனால் இந்த முறை கழுதை நெளிந்து புன்னகைத்தது. ஆற்றுக்கரைக்கு வந்ததும், "ஓ, ஆட்சிக்கு வழுக்கி விழுந்துட்டேன்" என்று போலி நடிகன் போல நடித்து விழுந்தது. மறுபடியும் உப்பு கரைந்து விட்டது. சுமை இலகு. கழுதைக்குப் பேர்சந்தோஷம். ஆனால் வியாபாரி அதை கவனித்தார். இந்த கழுதை ஏதோ திட்டமிட்டுக் காண்டிருக்குது. அவர் ஒரு முடிவை எடுத்தார். 3ஆம் நாள் கழுதை வழக்கம் போல ஆற்றுக்கு வந்தது. இன்றும் விழுந்திடலாம், சுமை குறையட்டும். அதுவும் ஆற்றில் விழுந்தது. ஆனால் இந்த முறை பையில் இருந்தது பஞ்சு. பஞ்சு நீரை உறிஞ்சி பைகள் இன்னும் எடையடிக்க ஆரம்பித்தன. கழுதை நடுங்கி எழுந்தது. அது நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டு அழுதது. வியாபாரி அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்தார். இதுதான் உன் சோம்பேறித்தனத்துக்குப் பட்ட பதிலடி. அப்போதுதான் கழுதைக்கு உண்மை புரிந்தது.